அண்ட் இந்தியா. ஸோ இந்த பன்னாட்டு நாணய நிதியமும் இந்தியாவும் எப்படி செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரீ கன்வெர்டபிளி ஆஃப் இந்தியன் ருபீஸ். இந்திய ரூபாயினுடைய அந்த மாற்றம் எளிமையாக செய்வதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. எப்படின்னு பார்க்கலாம். இந்தியன் ருபி ஹாஸ் பிகம் இண்டிபெண்டன்ட் ஆஃப்டர் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் IMF. ஸோ இந்த பன்னாட்டு நாணய நிதியம் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கப்பட்ட பின்னர் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ரூபாயினுடைய மதிப்பு தனித்துவம் பெற்று விளங்கக்கூடிய வகையில் செயல்பட்டு இருக்கு. எப்படின்னு பாருங்க. இயர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லிங்க்டு வித் பவுண்ட் ஸ்டெர்லிங். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பவுண்ட் ஸ்டெர்லிங்கோட இணைக்கப்பட்டு தான் இந்த அந்நிய செலாவணி வந்து மதிப்பானது வந்து நிர்ணயிக்கப்பட்டு இருந்தது இதுக்கு முன்னாடி. நவ் இட்ஸ் வேல்யூ இஸ் நவ் டிட்டர்மைன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோல்டு. இப்போ எப்படி மாற்றம் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதனுடைய மதிப்பு, அதாவது ரூபாயினுடைய மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டு எளிதாக மாற்றக்கூடிய வகையில அந்த அந்நிய செலாவணி வந்து மாற்றப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஹென்ஸ் இட் இஸ் ஃப்ரீலி கன்வெர்டபிள். ஸோ இதுதான் ஃப்ரீலி கன்வெர்டபிள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரீலி கன்வெர்ட் பண்ணக்கூடிய வகையில் இந்த IMF வந்து நமக்கு இந்த மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ரெண்டாவது, லோன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். லோன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா இந்த வளர்ச்சி சார்ந்த நடவடிக்கைகளுக்கு கடன் கொடுக்கறதுக்கு இந்த IMF வந்து செயல்படுது, இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. பாருங்க, இந்தியா காட் செவரல் லோன் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரம் IMF ஃபார் இட் செவரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். சரிங்களா. இந்த பன்னாட்டு நாணய நிதியம் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையான அந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு கடன் வசதியை வந்து கொடுத்துட்டு இருக்கு இந்தியாவுக்கு. ஓகேங்களா. அடுத்தது, எபிலிட்டி டு பர்ச்சேஸ் ஃபாரின் கரன்சி. அந்த வெளிநாட்டு நாணயத்தை வந்து வாங்குவதற்கான திறனையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த IMF. பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஏபிள் டு பர்ச்சேஸ் ஃபாரின் கரன்சிஸ் ஃப்ரம் டைம் டு டைம் டு meet the ever growing requirement of development activities. ஸோ அந்த வாழ்ந்து வரக்கூடிய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டு நாணயங்களை வந்து அப்பப்போ வாங்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட், எக்ஸ்பர்ட் அட்வைஸ். அந்த எக்ஸ்பர்ட்டான அந்த நிபுணர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஆலோசனை. பாருங்க, இந்தியா யூஸ் டு கெட் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் ஃப்ரம் IMF ஃபார் சால்விங் தி எக்கனாமிக் ப்ராப்ளம். ஸோ இந்தியா என்ன பண்ணுது, அந்த பொருளாதார பிரச்சனையை வந்து தீர்ப்பதற்காக அந்த பன்னாட்டு நாணய நிதியத்தினுடைய ஆலோசனையை வந்து இந்தியா பெற்றுக்கொண்டு இருக்கிறது. சரிங்களா. எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு. இட் ஹாஸ் கிவன் வேல்யூபிள் அட்வைஸ் டு இந்தியா வித் ரிகார்ட் டு ஃபினான்சிங் இட்ஸ் 5-year பிளான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 5 ஆண்டு திட்டத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஒதுக்கீடு, ஃபினான்ஸ் வந்து ப்ரைவேட் லோன் கொடுக்கறதுக்கு வந்து ஃபினான்சியல் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஆலோசனையும் கூட அந்த 5 ஆண்டு திட்டத்திற்காக ஆலோசனையும் கூட கொடுக்குறாங்க இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட், டைம்லி ஹெல்ப். அந்த நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு சரியான உதவி வந்து செய்யறாங்க. பாருங்க, இந்தியா ஹேஸ் ரிசீவ்டு டைம்லி ஹெல்ப் ஃப்ரம் IMF many a time to eliminate the deficit in its balance of payments. ஸோ இந்த வாணிய செலுத்து நிலை பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஏற்படக்கூடிய அந்த பற்றாக்குறையை வந்து தற்காலிகமாக வந்து அகற்றுவதற்காக இந்த பன்னாட்டு நாணய நிதியம் பார்த்தீங்க அப்படின்னா சரியான நேரத்தில் வந்து உதவி புரிகிறாங்க. பாருங்க, இந்தியா காட் ஹெல்ப் ஃப்ரம் IMF during 1966 in the aftermath of war with Pakistan. ஸோ 1966க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோடு ஏற்பட்ட அந்த போருக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியாவிற்கு பன்னாட்டு நாணய நிதியம் பார்த்தீங்கன்னா நிறைய உதவி வந்து செஞ்சிருக்கு. இட் ரிசீவ்டு அசிஸ்டன்ட் ஃப்ரம் IMF ஃபார் கம்பேட்டிங் ஆயில் ஷாக். அது மட்டும் இல்லாமல் கச்சா எண்ணெய் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஆயில் ஷாக், கச்சா எண்ணெயை வந்து பற்றாக்குறையை வந்து சமாளிப்பதற்காகவும் பன்னாட்டு நாணய நிதியம் வந்து உதவி பண்ணியிருக்கு. அடுத்து, பிட்வீன் 1980 to 83, 1980 83 அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்தியா காட் அசிஸ்டன்ட் ஃப்ரம் IMF டு மேனேஜ் குளோபல் எக்கனாமிக் ரெசெஷன். ஸோ இந்தியாவில் ஏற்பட்ட அந்த உலக அளவில் பொருளாதார மந்த நிலையை வந்து சரிகட்டுவதற்காக இந்த IMF வந்து உதவி பண்ணியிருக்கு. சரிங்களா. நெக்ஸ்ட், ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் டியூரிங் நேச்சுரல் கெலாமிட்டி. அந்த இயற்கை பேரிடரின் போது ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பை வந்து சரிகட்டுவதற்காக இந்த IMF பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் பண்ணியிருக்கு. என்னன்னு பாருங்க, இந்தியா ஹேஸ் காட் எ லாட் ஆஃப் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் IMF டு சால்வ் தி எக்கனாமிக் கிரைசஸ் அரைசிங் ஃப்ரம் நேச்சுரல் கலாமிட்டிஸ் லைக்
floods, famine, earthquake, aggressions of Chinese and Pakistan, etc. ஸோ இந்த பன்னாட்டு நாணய நிதி மூலமாக தான், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் மூலமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து அதிக உதவி வந்து பெற்றிருக்கு. ஸோ எதுலாம் நேச்சுரல் கிளாமிட்டிஸ், ஃப்ளட்டு, ஃபேமைன், எர்த்குவேக், அக்ரிஷன் ஆஃப் சைனீஸ் அண்ட் பாகிஸ்தான் எக்ஸெட்ரா. இந்த இந்தியாவில் ஏற்பட்ட அந்த வெள்ளம், பஞ்சம், பூகம்பம், சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இந்த ஆக்கிரமிப்பு, இதனால் ஏற்பட்ட அந்த பொருளாதார நெருக்கடியெல்லாம் சமாளிக்கிறதுக்காக நமக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இந்தியாவுக்கு. சரிங்களா? இட் கெட்ஸ் ஃபினான்ஷியல் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃப்ரம் IMF. ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டும் கூட தந்திருக்கு இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். நெக்ஸ்ட், மெம்பர்ஷிப் இன் வேர்ல்டு பேங்க். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உலக வங்கியில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பராகவும் உறுப்பினர் நாடாகவும் இருக்குது. பை விச் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஷிப் இன் IMF இந்தியா could become member in the World Bank. ஓகேங்களா? ஸோ அந்த பன்னாட்டு நாணய நிதியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து உறுப்பினர் நாடாக இருக்கிறதுனால உலக வங்கியில் வந்து இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல இருந்தால் வேர்ல்டு பேங்க்லேயும் வந்து உறுப்பினராக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட், ஹெல்ப் டியூரிங் 1991 எக்கனாமிக் கிரைசிஸ். 1991 பொருளாதார நெருக்கடியிலும் கூட இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து உதவி பண்ணியிருக்கு. பாருங்க, டியூரிங் 1990 இந்தியா ஃபேஸ்ட் சீரியஸ் எக்கனாமிக் கிரைசிஸ். ஸோ 1990 பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கடுமையான அந்த பொருளாதார நெருக்கடி வந்து எதிர்கொண்டிருந்தது. ஸோ அந்த சூழ்நிலை இந்தியா கவர்மெண்ட் வாஸ் ஆல்மோஸ்ட் நியரிங் பேங்க் கிரிப்டி. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை வந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ அப்போ கவர்மெண்ட் வாஸ் ஆல்மோஸ்ட் நியரிங் பேங்க்ரப்டி. ஸோ அந்த பொருளாதார நெருக்கடி வந்து அந்த நொடிப்பு நிலை அடையக்கூடிய வகையில் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. இட் காட் அசிஸ்டன்ட் ஃப்ரம் IMF. ஸோ IMF உதவி கிடைத்ததுக்கப்புறம் பை பிளட்ஜிங் இட்ஸ் கோல்டு ரிசர்வ் வித் இட் டு சால்வ் இட்ஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையும் அந்த ஒரு தருவாயிலும் அந்த ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலையும் கூட அந்த தங்கத்தை பன்னாட்டு நாணய நிதியத்தில் வந்து அடகு வச்சு அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து சமாளிச்சுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன், சார்க் என்று சொல்லக்கூடியது. சரிங்களா? சார்க் மாநாடு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. சரிங்களா? பாருங்க, அதாவது சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் அப்படின்னா அந்த தெற்காசிய நாடுகளினுடைய வட்டார ஒத்துழைப்புக்கான கூட்டமைப்பு அப்படிங்கிறத நம்ம சார்க் மாநாடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ சார்க் அப்படின்னு என்னன்னு பாருங்க, South Asian Association for Regional Cooperation is the regional intergovernmental organization and geopolitical union of nations in South Asia. ஸோ அந்த தெற்காசிய நாடுகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நாடுகளினுடைய ஒத்துழைப்புக்கான கூட்டமைப்பு தான் இந்த தெற்காசியாவில் உள்ள நாடுகளுக்குரிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த புவியியல் சார்ந்த அரசியலுக்கான சங்கம் அப்படின்னு சொல்லி இந்த சார்க்கு சொல்லலாம். சரிங்களா? தி மெம்பர் கண்ட்ரிஸ். ஸோ இந்த சார்க் மாநாட்டில் இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸ் யாரெல்லாம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் அண்ட் மால்தீவ்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே தான் ஸோ உறுப்பினர்கள் இந்த சார்க்கில் இருக்கக்கூடிய உறுப்பினர் நாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 8th December 1985. ஸோ இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 8th December 1985 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, நிறுவப்பட்டாங்க. சரிங்களா? இட் வாஸ் ஃபவுண்டட் அட் தக்கா இன் பங்களாதேஷ். ஸோ இதனுடைய அலுவலகம் எங்கே இருக்குது அப்படின்னா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய டக்கா அப்படிங்கிற இடத்துல வந்து இதனுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்தது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சார்க். இந்த சார்க் அமைப்பினுடைய நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தி அப்ஜெக்டிவ் ஆஃப் சார்க் இன்க்ளூட் தி ஃபாலோவிங். ஸோ இதனுடைய சார்க் அமைப்பினுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரொமோட்டிங் த வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் ஆஃப் ஏசியா. ஆசிய நாடுகளினுடைய அந்த மக்களினுடைய நலனை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த சார்க் வந்து செயல்படுது. ரெண்டாவது, அச்சீவிங் எக்கனாமிக் க்ரோத், சோசியல் ப்ரோக்ராம் அண்ட் கல்ச்சரல் டெவலப்மெண்ட் இன் மெம்பர் கண்ட்ரிஸ். இந்த உறுப்பினர் நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான அந்த சமூக வேலை திட்டம், கலாச்சாரத்தை வந்து அபிவிருத்தி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடும் வந்து இது செயல்பட்டு வருது. நெக்ஸ்ட், ஸ்ட்ரென்தனிங் செல்ஃப் ரிலையன்ஸ் அமாங் தி மெம்பர்ஸ். இந்த உறுப்பு நாடுகளுக்கிடையே அந்த சுய நம்பிக்கையை வந்து வலுப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடும் செயல்படுது இந்த சார்க்.
அடுத்தது ஸ்ட்ரென்தனிங் கோஆபரேஷன் அமாங் தி மெம்பர்ஸ் as well as with அதர் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அண்ட் இன்டர்நேஷனல் அண்ட் ரீஜனல் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த உறுப்பினர் நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த கூட்டுறவை வந்து வலுப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் மற்ற வளர்ந்து வரும் நாடுகளினுடைய சர்வதேச வட்டார அமைப்புகளுக்கிடையே கூட்டுறவை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், வலுப்படுத்த செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடும் இந்த சார்க் மாநாடு வந்து செயல்படுது. அடுத்தது மெயின்டைனிங் பீஸ் அமாங் தி மெம்பர் நேஷன்ஸ் இன் தி ரீஜன். ஸோ அந்த பீஸ் அமாங், ஸோ நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த அமைதியை வந்து சமரச போக்கை வந்து நிலைநாட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தோடும் ஸோ இந்த சார்க் வந்து செயல்படுது. அடுத்தது இதனுடைய கவுன்சில், சார்க் கவுன்சில் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. at the top சார்க் இஸ் represented by the heads of member nations. ஸோ இந்த சார்க்குடைய உறுப்பினர் நாடுகளுடைய தலைவர்கள் பார்த்தீங்க அப்படியே தலைவர்கள் அடங்கிய அந்த சபையை தான் நம்ம இந்த சார்க் கவுன்சில் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இட் மீன்ஸ் ஒன்ஸ் இன் 2 years. ஸோ இந்த சார்க் எப்போ வந்து கூடுதுன்னு பாருங்க, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து கூடுகிறது. இட் மீன்ஸ் ஒன்ஸ் இன் 2 years, 2 ஆண்டுக்கு ஒரு முறை கூடுகிறது. தி ஹெட் குவார்ட்டர் இஸ் லொகேட்டட் இன் நேபாள். ஸோ இந்த சார்க் கவுன்சில் எங்க இருக்கு அப்படின்னா ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா நேபாளில் இருக்கு. அடுத்து சார்க் செக்ரட்டரி இஸ் ஹெட்டட் பை தி செக்ரட்டரி ஜெனரல் அப்பாயின்மெண்ட் பை தி மெம்பர்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களால் என்ன பண்றாங்க, இந்த செயலர் பார்த்தீங்க அப்படின்னா நியமிக்கப்படுகிறார். உறுப்பினர்கள் மூலமாக தான், மெம்பர் மூலமாக தான் இந்த செக்ரட்டரி ஜெனரல் அப்பாயிண்டட் செக்ரட்டரி வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இந்த சார்க்குடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சார்க் ஆர் ஹைலைட்டட். ஃபர்ஸ்ட் பாருங்க, மானிட்டரிங் அண்ட் கோஆர்டினேட்டிங் தி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அந்த வளர்ச்சி திட்டத்தை வந்து கண்காணிக்கிறது, ஒருங்கிணைக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. அடுத்து டிட்டர்மினிங் செக்டாரல் ப்ரியாரிட்டிஸ். அடுத்தது அந்த நாடுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த முன்னுரிமையை வந்து தீர்க்கிறது. அடுத்து மொபிலைசிங் கோஆபரேஷன் வித் தி அவுட் சைட் தி ரீஜியன். ஸோ அது வெளியே இருக்கக்கூடிய நாடுகளுடைய ஒத்துழைப்பை வந்து திரட்டுறது. அடுத்தது டீலிங் வித் மாடலிட்டிஸ் ஆஃப் ஃபினான்சிங். அடுத்தது இந்த டீலிங் வித் மாடலிட்டிஸ் ஆஃப் ஃபினான்சிங். ஸோ அந்த நிதி உதவி செய்யக்கூடிய அந்த நடைமுறையை வந்து நாடுகளுக்கையே சரியாக கையாளுறது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே தான் இந்த சார்க்கினுடைய ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா?